ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். விசேஷ விதமாக என் இயேசுவும் நானும் அப்படின்ற தலைப்பில் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய சில ஆழமான உண்மைகளை பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இன்றைய நாளுக்குரிய ஒரு கேள்வி பதிலுக்குள்ளாக கடந்து போக போகிறோம். அதற்கு முன்பாக ஒரு சிறிய ஜெபம் பண்ணி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. விசேஷமாக என்னுடைய வாழ்நாட்களில் ஒரு நாளை கூட்டி கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றிய மேலான ஆழமான காரியங்களை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீர் செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைய நாளிலும் கூட நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய காரியத்தை நல்ல முறையில் உம்முடைய வேத வாக்கின் அடிப்படையில் தியானித்து நலமான காரியங்களை பற்றி கொள்ள தேவனாமை கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பெரும் இரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். ஓகே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, 1911 வருஷத்தில் கேட்கப்பட்ட இன்னொரு கேள்வி. ஸோ நல்ல கேள்வி தான். சின்ன கேள்வி, சின்ன பதில், பட் ஆழமான ஒரு உண்மை அதுக்குள்ளே இருக்குது. நல்ல கவனிங்க. பரிபூரண மனுஷனாக இயேசு குறைபாடுள்ள உலகத்தில் என்றைக்கும் வாழ முடியுமா? திரும்ப படிக்கிறேன். பரிபூரண மனுஷனாக இந்த உலகத்தில் பரிபூரண மனுஷனாக இயேசு குறைபாடுள்ள உலகத்தில் என்றைக்கும் வாழ முடியுமா? அதாவது நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு பரிபூர்ணமான மனுஷனாக இருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது இந்த உலகம் அடிப்பட்டது குறைபாடு உள்ள உலகம். இதில் என்றைக்கும் வாழ முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி. அப்போ அதுக்கான பதிலை பார்க்கும்போது இதே கேள்வியைத்தான் இதற்கு முன்பு நாம் பார்த்திருந்தோம். அதாவது இதே கேள்வி தான் இதற்கு முன்பாக நாம் பார்த்திருந்தோம். மனுஷ சுபாவத்திற்கான அவருடைய உரிமையை நல்லா கவனிக்கலாம். மனுஷ சுபாவத்திற்கான அவருடைய உரிமையை அவர் தொடர்ந்து தக்க வைத்திருந்தால், அப்போ இந்த நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய மனுஷ சுபாவத்திற்குரிய உரிமை இருக்கு இல்லையா, அதை அவர் தொடர்ந்து தக்க வைத்திருந்தாள் அப்படின்றது ஒன்று. மரணத்துக்குள்ளான தம்முடைய அர்ப்பணிப்பை செய்யாமல் இருந்தாள். இந்த அர்ப்பணிப்பை அவர் செய்திருக்கக்கூடாது அப்படின்னா, அப்போ மரணத்திற்குள்ளான தம்முடைய அர்ப்பணிப்பை அவர் செய்யாமல் இருந்தால் நமது கர்த்தர் பரதீசை பெற்றுக்கொள்வதற்கான முழு தகுதியையும் பெற்றிருப்பார். அப்போது அவருடைய மனுஷ சுபாவத்திற்குரிய அந்த உரிமையை அவர் தொடர்ந்து தக்க வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு அது ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, ஒரு மரணத்துக்குள்ளாக தம்முடைய அர்ப்பணிப்பை செய்யாமல் இருந்திருக்கணும். நமது கர்த்தர் பரதீசை பெற்றுக்கொள்வதற்கான முழு தகுதியும் பெற்றிருப்பார். பரலோக பிதா சந்தேகமின்றி இதை அளித்திருப்பார். எதை? அந்த பாரடைஸ் என்ன பண்ணியிருப்பார்னா கொடுத்திருப்பாரு. அதுதான் நியாயப்பிரமாணத்தின் வாக்கு தத்தமாகும். இந்த இடம் தான் நமக்கு அருமையான ஒரு இடமா இருக்குது. அதுதான் நியாயப்பிரமாணத்தின் வாக்கு தத்தமாகும். அதாவது அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான். லேவியராகமத்தில் 18:5 இந்த வசனம் இருக்குது. நல்லா கவனிக்கலாம். அவைகளின்படி செய்கிறவன் எவனும் அவைகளால் பிழைப்பான். பாவமுள்ள அல்லது அதிருப்தியான நிலைமையில் வாழாமல் சரியான நிலைமைகளில் வாழ்வான். அப்போது இந்த பாவப்பட்ட உலகத்தில் நம்முடைய ஆண்டவராகிய
இயேசு கிறிஸ்து பார்த்திங்கன்னா ஒரு பரிபூர்ண மனுஷனாக இருந்திருக்காரு. ஆனால் இந்த பாவப்பட்ட உலகத்தில் தொடர்ந்து வாழ முடியுமா அவரால் அப்படின்னு ஒரு கேள்வி வந்துச்சு. இதை நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம்ல அப்படின்னு சொன்னார். சொல்லிட்டு நம்முடைய ஆண்டவருடைய மனுஷ சுபாவத்திற்குரிய உரிமையை அவர் தக்க வச்சுக்கணும் முதல்ல. அப்படி இருந்தார் அப்படின்னா, அதே நேரத்தில் ஞானஸ்நானத்தில் மரணத்துக்குள்ளான உடன்படிக்கையை செய்யாமல் இருந்தால் என்ன அர்த்தம்? அதுக்கு மரணத்துக்குள்ளான உடன்படிக்கையை செய்தனால தானே அவர் சாக வேண்டிய நிலைமை வந்துச்சு. இப்போ செய்யாமல் இருந்தால் நமது கர்த்தர் பரதீசை பெற்றுக்கொள்வதற்கான முழு தகுதியும் பெற்றிருப்பார். பரலோக பிதா சந்தேகமின்றி இதை அளித்திருப்பார். அதுதான் நியாயப்பிரமாணத்தின் வாக்குத்தத்தமாகும். அவைகளை செய்கிற மனுஷன் அவைகளால் பிழைப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, பாவமுள்ள அல்லது அதிருப்தியான நிலையில் வாழாமல், பாவமுள்ள அல்லது அதிருப்தியான நிலையில் வாழாமல் சரியான நிலைமைகளில் வாழ்வான். அப்போ இந்த பாவப்பட்ட உலகத்தில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சரியான நிலைமையில் வாழ்ந்திருப்பார், கடைசி வரைக்கும் இருந்திருப்பார் அவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் சொல்கிறார். அப்போ அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த காரியங்களை குறித்து நம்ம இன்னும் அதிகமாக தியானித்து மேலான காரியங்களை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்போ ஒரு ஜெபம் பண்ணி நாம் முடிச்சிடலாம். சர்வ வல்லமையும் மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, உமக்கே துதியும் சோஸ்திரமும் கனமும் மகிமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. பிதாவே, இப்பொழுதும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றிய மேலான காரியங்களை நாங்கள் தெரிந்து கொண்டோம். அந்த மேலான காரியத்திற்கு இசைவாக எங்களை நாங்கள் இன்னும் அதிகமாக ஒப்புக் கொடுக்க தெய்வம் தாமே கிருபை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இவை யாவும் எங்கள் மீட்பெரும் ரட்சகரும் குருவுமாகிய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.